ஆப்பிள், ஆரஞ்சு, டொமேட்டோ, மிளகா, எவ்வளோ கத்தப்படி எல்லாம் எடுத்து நம்மளுக்கு கொடுக்குது. ஆமாம் இல்லையா மேடம்? பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். அது யார் நன்றி சொல்றா? அந்த பிரபஞ்சத்துக்கு எப்ப நன்றி சொல்றீங்க? பொங்கலுக்கு. பொங்கல் சொல்லி நன்றி சொல்றீங்க. ஆமா இல்லையா மேடம்? ஆமா இல்லையா? அது யார் மாத்தணும் மேடம்? அது யார் மாத்தணும்? நீங்களா அதை கூப்பிடக்கூடாது. இங்க வாங்க, இங்க கூப்பிடுங்க. யார் சொன்னா மேடம்? யார் சொன்னா? ஆரியன். சான்ஸ்கிரிட் மந்திரா. வாங்க, இத சொல்லுங்க. இதான் பெட்டரு. ஏதா மேடம்? ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் கூப்பிடலாம். ரொம்ப ஈஸி. நன்றி சொல்ற பூமிக்கு ரொம்ப ஈஸி மேடம். ஆனா மத சொல்ல ஈஸியா மேடம். அவன் சொல்லிட்டு அவன் சொல்லுவாங்க. இல்லையா சொல்லக்கூடாது. அவன் தான் சொல்லணும். சொல்லக்கூடாதுன்னு அவன் ரூல்ஸ் போட்டான். அதான் வார்த்தை தான் பெருசா ஒன்று இல்லை. ஒன்றும் பண்ண போகிறது நம்ம நம்பிக்கை தான். ஒன்றும் இல்லை மேடம். பிரபஞ்சம் பார்த்தீங்களா? அது பொண்ணு பெரியது. ஸோ பிராணா இஸ் சி க்ரோஸ். ஒரு விதையில் பிராண சக்தி பற்றாக்குறை மக்களை நோய்வாய்ப்படுத்துகிறது. நமக்கு உடம்புல பிராண சக்தி குறையிருந்தா நமக்கு வியாதிகளே வருது. நெக்ஸ்ட் மேடம் சாப்பாடு மரம். பிராணம் மட்டும் இல்லை மேடம். சாப்பாடு சும்மா எல்லாமே பிராணம் சொல்ல முடியுமா மேடம்? எல்லாமே கிளீனா இருக்கும். சாப்பாடு எல்லாமே சாப்பாடு பிராணம் தானே மேடம்? சாப்பாடு ஒரு பிராணம் தானே? எஸ். அந்த சக்தி எங்கேருந்து வந்து வந்துச்சு மேடம்? பிரபஞ்சம் வந்து சக்தி கொடுத்து நம்ம சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டா ஒரு பிராணம் நம்மளுக்கு போவோம். புரியுதுங்களா மேடம்? ஓகே ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ். மக்களை மிகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வைக்கிறது. எக்ஸசைஸ் பண்ணும்போது பிராணம் வந்து பிராணம் போவோம் வெளியே. மூச்சு எடுத்து போவோம். சன்லைட் வருது. ஓகே சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்களா மேடம்? பிராணனின் பற்றாக்குறை ஒரு இடத்தை வறண்ட அல்லது இருண்ட சக்தி உள்ள இடமாக மாற்றுகிறது. பிராண சக்தி இல்லைன்னா இந்த மாதிரி தான் இடங்கள் மாறிடும் அப்படிங்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு இடம் செழிப்பா இருக்குன்னா அங்க பிராண சக்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுனால நமக்கு பிராண சக்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பிராண சக்தி குறைஞ்சாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பிராணனின் மிகுதி ஒரு இடத்தை வேறு உயிர்ப்பிக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இடத்தை செழிப்பா இருக்குன்னா அங்க பிராண சக்தி ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். எதனால மேடம்? வாட்டர். தண்ணியால. இப்போ இந்த படம் பிராண சக்தி ஃபுல்லா இருக்கு. இது முதல்ல காட்டின படம் பிராண சக்தி இல்ல. அவ்வளவு. தண்ணிலாம் எல்லாமே வந்து போயிடும் மேடம். எல்லாமே வந்து போயிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. காவிரி தண்ணி அப்படியே ஒரு பஸ் அப்படியே நடந்து போகலாம். காவிரி நடந்து போகலாம் மேடம். ஆமா இல்லையா மேடம்? எஸ். எவ்வளவு விவசாயம் கஷ்டப்பட்டாங்க இதனால. ஏன் மேடம்? எதனால? கர்நாடகா டேம் போட்டான். அவ்வளவுதான். கஷ்டம் சண்டை போட்டு டேமை திறந்து வைக்கிறாங்க. ரூல்ஸ். ஆனா திறந்தானா? இல்லை. கொஞ்சம் கொடுக்குறேன். அவ்வளவுதான். நான் ஃபுல்லா கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எவ்வளவு தண்ணி எவ்வளவு முக்கியம் மேடம்? வாட்டர் பிராணம் வாட்டர் சோ இம்பார்ட்டன்ட். அடுத்தது குணப்படுத்துதல் பிராணாவின் கொள்கைகள். பிராணம் என்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நுட்பமான அத்தியாவசியமான ஒரு சக்தி. பிராணனின் பற்றாக்குறை ஒருவரை மெதுவாகவோ அல்லது திடீரெனவோ வாழ்க்கையை இழக்கச் செய்கிறது. பிராணனின் மிகுதி ஒருவரை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் மாற்றுகிறது. சார் இந்த லைட் தாடியா ஓபன் பாருங்க. ஒன்னு போட்டுலாமா? ஓபன் பாருங்க. அது ஓபன் பண்ணி பாருங்க. பாப்பா பேப்பர் இருக்கு. உங்க கேமரா இருக்கு. உங்க கேமரா பாருங்க. நல்லா குவாலிட்டி. நான் பாருங்க. லென்ஸ்ல பேலன்ஸ் பண்ணலாம். நம்ம கேமரா இருக்கு மேடம். லைட் போட்டாலும் நல்லா இருக்கு. போட்டாலும் நல்லா இருக்கு. நம்ம கேமரா வாங்கிடுங்க. உண்மையிலே சார் இந்த கேமரா சூப்பரா இருக்கு சார். கேமரா சார் இது ஏஐ கேமரா. அது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கு சார். நான் தான் ஒன்று மட்டும் போட்டு பார்ப்போம். ஒன்று மட்டும் போடுங்க. சூப்பர் சார். ஸ்வைப் பண்ணுறாரு சார். அவரு சூடு சார். சூடு. ஆமா சார். நல்ல
இது போது சரி ஓகே ஸோ எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ நம்ம நாட்டில் நல்லா இருக்கும். பட் இது மாதிரி ஹீட் இல்லை, இங்கேயும் ஹீட் வருது, ஆமா இதுல தான் இங்கேயும் எல்லாமே ஹீட் தான் வருது, எல்லாம் இங்கேயும் ஹீட் வருது, எல்லாம் ஒரு செல்லு ஒரு ஹீட் வருது என்ன. சரி பார்த்தீங்களா, இதான் வந்து சக்கரம். சக்கரங்கள் வழியாக நம் உடலுக்குள் எப்படி பாய்கிறது? இப்போ உடம்புல 7 சக்கரம் இருக்கு. பிராண சக்தி எப்படி சக்கரங்கள் வழியா போகுதுன்றத சார் சொல்லுவார். யார் கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிச்சா? அது பேர் தான் சக்கராஸ். ஏன் இந்த கலர், ஏன் ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், என்ன சன்லாம் அந்த சன் எங்க என்டர் பண்ணுது, சன் எங்க என்டர் பண்ணுது, பண்ணி பிரேக் ஆகிட்டு 7 கலர் கொடுக்குது. பிரபஞ்சமே நம்மளும் எடுக்கிறோம் அந்த சக்தியை. லைட் ஃப்ரம் தி சன். யாரும் டினை பண்ண முடியாது மேடம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வெள்ளக்காரங்க சக்கரான்னு பேர், சக்கரா. அப்புறம் நாடிஸ், என்ன மேடம்? நாடி. அது யார் கண்டுபிடிச்சா? இந்தியன்ஸ் தான். பேரு நாடி தானே, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதை யார் ரொம்ப பயன்படுத்துது? சைனா. எப்படி? பங்கு பண்ண நம்ம வந்து வருமா எல்லாரும் சொல்லி கொடுக்க மாட்டோம். ஓ சொல்லி கொடுக்குது, நீங்க உப்பாடா ஆகும், இங்க தாங்க ஆகும், சொல்லி கொடுக்கூடாது. எப்படி வேண்டாம் நான் சொல்றேன், கிட்ட போறேன் மக்கள் நேரம் பார்க்கறானே, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ இது பண்ணோம் அது பண்ணோம் அது பண்ணோம், இல்லாட்டி வரக்கூடாது, நீ பூஜை பண்ணோம், எனக்கு இது பண்ணணும். சரி இன்டர்நேஷனல் இன்னைக்கு மேடம் இந்தியா கூட ரொம்ப ஆக்டிவ் டாக்டர் இருக்காங்க மேடம். யார் ஆக்டிவ் பாப்போம், யார் ஆக்டிவ் டாக்டர் கேட்டுங்க சார். அது எந்த ஊருக்கு வச்சிருக்கலாம்? சைனாக்காரன். ஆமா இல்லையா? சைனாக்காரன் தானே சார். நம்ம மட்டும் இருக்கிறது வருமா, அந்த வருமா சைனா எல்லாம் இருக்கிறாங்க இப்படி பண்ணிடுவோம். ஆமா இல்லையா சார்? அது எங்கே கற்றுக்கிட்டேன்? இந்திய தாத்தா கிடையாது. ஆமாம் இப்படி பண்ண பண்ணிடுவாங்க, ஒன்றும் பண்ணாலும் சொல்லுங்க. ஆமாம் இல்லை சார், இருக்கு சார், நமக்கு இருக்கு சார். ஆனால் சீனாக்கிற ஊசி போட்டு கணக்காக கண்டுபிடி எல்லாம் இல்லைங்க. ஆமாம் இல்லை சார், நம்ம வந்து யாரும் சொல்லி கொடுக்க மாட்டோம். அவன் தான். ஆமாம் சார், இப்போ வந்து ஸ்ரீலங்காக்காரன் வந்து எல்லாரும் கற்றுக் கொடுப்பாங்க. இங்கே அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே போனீங்களா? யார் கல்வி யார் கற்றுக்கிட்டீங்க? ஒருத்தர் சீனிவாசனா சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு. அவரும் அந்த பேர் எல்லாம் தெரிஞ்சு பண்ணுவாங்க. ஓவாங்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேடம் அந்த லெவலில் கொண்டு போயிட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க. சரியா மேடம்? ஆனா எல்லாமே மனிதனோட உரிமைகள், யாரும் சொல்லக்கூடாது. இது நான் கத்துறது எல்லாரும் கற்றுக் கொடுங்க மேடம். அப்போ இன்னும் கூட பொறுப்பா இருக்க போயிட்டாங்க மேடம். அது மாதிரி தான் இந்த மாதிரி தான் சக்கராசு, இந்த மாதிரி சக்கராசு. சரி, இது அவங்க இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறது. பிராணன் உடலுக்குள் அதை சுற்றி பாய்கிறது. எப்படி உடம்புக்குள்ள அப்படியே போகுது அந்த படத்து மூலமா காட்டுறாங்க. அப்படியே எப்படி பிராணசக்தி உடம்புக்குள்ள சுத்துது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் மெத்தட் பிராணனை பெறுவதற்கான பண்டைய கால யோக முறைகள் எப்படி வாங்குறாங்க? கராத்தே இந்த மாதிரி பண்ணும்போது யோகா பிராணம் வரும், மூச்சுல வரும், எக்ஸசைஸ் பண்ணும்போது சக்கரை கீழாகும், எல்லாம் வரும். ஓகே ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பண்டைய காலங்களில் இருந்து பல குணப்படுத்தும் முறைகள் இருந்து கொண்டு வருகிறது. இன்றும் அது நடைமுறையில் உள்ளது. ஆனா இப்போ வந்து வெள்ளக்காரன் வந்து எல்லாரும் போட்டுட்டு எல்லாம் கொண்டு போட்டாங்க, நீங்க செய்யக்கூடாது, இந்த டாக்டர் தான் பார்க்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. நம்ம என்ன பண்றது? ரூல்ஸ் போட்டா ஆயுர்வேத விட கஷ்டப்படுறாங்க. இப்போ வெளியே வருதுங்க. அந்த காலத்துல ஆயுர்வேதம் தானே மேடம். இப்போ முடியாது, டாக்டர் பார்க்கணும், டாக்டர் கூட ஒரு ரூல்ஸ் போட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளே அக்செப்ட் பண்ணலையே. சரி, இந்த மாதிரி வந்து பண்டைய குணப்படுத்தும் முறை தாய் சி அண்ட் ஜிகிட்டோ ஆக்கிடோ. அக்கிட்டோ. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்களா? பண்டைய நம்ம குணப்படுத்தும் முறை வேக்கி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க. யார் வேக்கி கத்துக்கிறது? வேற யார்? ஒருவன் தானே. ஏய் எல்லாம் பயப்படுறீங்க பிடிச்சிருவாங்க. ஏன் சிம்பிள் போடுறீங்க? ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒரு இது எங்க இருந்து ஒரு சிம்பிள்? அந்த இடத்துல எங்க இருந்து வருது? இன்னவர் அங்கே ஒரு கான்செப்ட் வரும். உங்களை வந்து அவங்க வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆமா இல்லையா? மாஸ்டர் வந்து என்ன பண்றா? நீங்க வந்து அந்த சிம்பிள்ல இருந்து ஒரு கனெக்ஷன் வரும். ஆமா இல்லையா? எஸ்.
பல மாதிரி மாஸ்டர் சிம்பிள், கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள், பல மாதிரி சிம்பிள் இருக்கு. நீங்க நான் கிராண்ட் மாஸ்டரா அல்லது சாதாரண மாஸ்டரா? எத்தனை லெவல் இருக்கு? நிறைய நிறைய லெவல் இருக்கு. சரி, அந்த மாதிரி டிப்பர் போடுவாங்க. டிப்பர் போட அப்படியே போடுவாங்க, கையில போடுவாங்க. ஸோ உங்களால போடும்போது ஒரு கனெக்ஷன் அங்கே வரும். அவ்வளோதான். ஓகே, சரிங்களா? ரைட். இது வந்துட்டு பண்டைய குணப்படுத்தும் முறைகள் மூலிகைகள் வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஆயுர்வேதத்துல இந்த ஹெர்பல்ஸ் இந்த வேதியெல்லாம் வச்சு நம்ம ஆயுர்வேத மாதிரி. அப்புறம் உனானி இருக்கு. அப்புறம் ஃப்ளவர் பேட்ச், என்னமோ இருக்கு. ஹோமியோபதி என்னமோ இருக்கு. எல்லாம் செய்யறாங்க. வேற வேற வழி வந்து மனசு வந்து உடம்பு குணப்படுத்த. ஆனா காஸ் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிராக்டிசி வரும்போது அந்த காஸ் வரும்போது ஒன்றும் செய்ய முடியாது. அது போன பிறகு தான் உடம்பு வந்து ஆரோக்கியம் ஆகும். அதை நீ கண்டுபிடிக்கும் சார். அந்த காஸ் போன பிறகு எல்லாம் பாடி ஹீட் பண்ணாங்க. சரிங்களா? எல்லா பயிற்சி முறைகளுமே வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு குணப்படுத்த சரியாகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு பிளாக் மேஜிக் இருக்கு. அந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆயிட்டு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குணமாகும். அந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ற மெத்தட் செஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிராணாயாமத்துல தான் இருக்கு. நம்ம ஷார்ட்டா ஈஸியா நமக்கு நாமே குணப்படுத்துகிற ஒரு முறை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அவ்வளவுதான். நம்ம யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கூட பிளாக் மேஜிக் செய்யறது அதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். சார் ரிமூவ் பண்றாரு. நம்ம அடுத்து நம்ம என்ன பண்றா ஃபாலோ பண்ணுவோம் அது பண்ணிட்டு போறோம். அவ்வளவுதான். சார் ஆகவே சார் இது கூத்துக்கு எவ்வளவு கத்துக்கணும் நீங்க? இது கூத்துக்கு எவ்வளவு கத்துக்கணும் நீங்க? இந்த நீடில் போறதுக்கு எவ்வளவு கத்துக்கணும்னு கேக்குறேன். ஒரு வருஷமா 2 வருஷமா? ஒரு மாசம். ஒரு மாசம். 6 மாதம் கோர்ஸ். கோர்ஸ் எடுக்கணும். இல்ல வேற லெவல் இருக்கு சார். நிறைய. ஆமா சார். புரியல சார். சும்மா குத்த முடியாது சார். தப்ப குத்த அர்த்தம் போய் ஓடும். சும்மா முடியாது. கணக்கா தெரியணும். ஆமா இல்ல சார். பெரிய வேலை சார். சும்மா பெரிய காசு இது. சும்மா நீங்க கத்துக்கிட்டீங்க. பெரிய வேலை இது. நான் செய்யற சார் பெரிய வேலை. ஓகே ரைட்டுங்களா? சரி. அப்புறம் மசாஜ் தெரப்பி. சரிங்களா? நெக்ஸ்ட் குணப்படுத்தும் முறை பிராணாயாமம் மற்றும் நறுமண சிகிச்சை. அப்புறம் அரோமா தெரப்பி. அந்த மூக்கிலிருந்து போயிட்டு பிரெயினுக்கு வேலை செய்யும். ஸ்மெல் நல்ல ஸ்மெல். சோ இந்த மாதிரி பயிற்சிகள் முறையில நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. எஸ் மேம். எஸ். அப்புறம் வாழை இலை படுக்க வச்சு இலை மற்றும் மண்புவியல் இது ஆயுர்வேதத்துல பார்த்துருப்பீங்க. அந்த இந்த முறைகளை குணப்படுத்துறாங்கன்றத சார் சொல்றாங்க. சரி, இது வந்து மேடம் ஸ்வெட் பண்ணுவீங்க. அந்த ஸ்வெட் பண்ணும்போது இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும். அந்த வெளியே வந்துடும். வேர்வை வெளியே வந்துட்டீங்களா? அதுக்கான முறை எடுத்தீங்களா? இது ரொம்ப கஷ்டம் மேடம். எஸ் சார். சீப்பஸ்ட் வே. காரில் போயிட்டு மேல உட்காந்துருக்கு. எல்லாம் ஆஃப் பண்ணி போங்க. கொஞ்சம் திறந்து வச்சிருக்கேன். உட்காருங்க. வேற மாதிரி ஃபுல்லா உட்காருங்க. நம்ம பிராணாயாமத்துக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து காரில் உட்காந்துட்டு கொஞ்சம் திறந்து விட்டுருங்க. உடம்புல இருந்து வெளியே இப்ப ஒரு 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 10 மணிக்கு மேல சூடாக ஹீட்ல ரொம்ப ஹீட் வரும் சார். ஆமா இல்லையா? டைமர் போடுங்க. அரை வெளியே இருங்க. அப்படியே கீழே படுத்து எல்லாமே போய் போகும். வேர்வை வெளியே போகணும். கான்செப்ட் அவ்வளவுதான். சிம்பிள் சீப்பஸ். வாழை எடுக்க வேண்டியதில்லை, ஒன்றை எடுக்க வேண்டியது. சரியா? இது மண்பா. இது மண்புவியல். அதாவது மண் அப்படியே ஆயுர்வேதத்துல பண்ணுவாங்க. இதை மொத்தமா கற்கள் எந்த மண்ணு? கரையா கரையா புத்து புத்து மண்ணு. நான் எல்லாம் பண்ணிட்டேன். உட்காந்துருக்கேன். எல்லாம் போயிருக்கேன் மேடம். எல்லாம் பண்ணிருக்கேன். எல்லாம் ட்ரை பண்ண மேடம். 10 நாள் திருவண்ணாமலை வந்து 10 நாள் கோயில்ல பக்கத்துல 10 நாள் நோ ரைஸ், நோ சுகர், நோ சால்ட், நோ ஆயில், நோ மில்க், நோ ஃபயர். 10 நாள் கிளாஸ் மேடம். இது உண்மைக்கு அப்ப போய் பாருங்க என்னதான் பண்றாங்க. இப்படிலாம் பண்றாங்க. அப்ப எல்லாமே கத்து கொடுத்தாங்க. 6 மணி காலையில எழுந்திரிச்சு யோகா பண்ணாங்க. அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு யோகா மாத்தா என்ன பண்றாங்க. எல்லாம் யோகா பண்ணாங்க. எல்லாம் செஞ்சாங்க. நாங்களும் போய் புத்து எடுத்தோம் மேடம். புத்து எடுத்து அந்த புத்துல வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் போடுவாங்க. அந்த கரையா ஒரு ஆல்கலைன் மாதிரி போடும். அதை போட்டு ஒரு ஆல்கலைன் பாத் மாதிரி ஆகும். சும்மா தான் மண் இல்லை மேடம். அந்த புத்து மண். அது போல பாம்பு நம்மளை பார்த்துக்கணும். அது வெளியே வந்து ஃபுல்லா போட்டா பண்ண அதெல்லாம் பண்ண எல்லாம் பண்ணிருந்தேன் மேடம். 10 நாளைக்கு மேடம் நோ ஃபயர்.
நோ மில்க், தேங்காய் பால், தேங்காய் பூ, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. எல்லாம் பச்சை பச்சை வெட்டி கொடுத்தாங்க சாப்பிடுறது. இந்த பீக்கங்காய் எல்லாம் பச்சை தான் சாப்பிடணும், பச்சை தான் சாப்பிடணும். சரிங்களா? ரைட்டு. திருந்தாங்க மேடம். ஸோ அதனால மேடம் காலங்காலம் 5 மணி திரும்ப கோயில் போயிடுவோம் மேடம் 10 நாளைக்கு. அப்புறம் யாரு பத்து காலே போயிடுவோம் மேடம். அதே போயிடுவேன். சும்மா போய் பார்த்தா என்ன நடக்குது? நான் எல்லா நாளும் கொடுத்தேன். ரைட்டு. இதை பார்த்தீங்கன்னா மேடம் இப்போ வந்து எல்லாம் இதான் ஹோமியோபதி, எல்லாம் வேலை சொல்றீங்க. ஏன் சொல்றது? வேலை சொல்றேன். நம்ம உடம்ப போட்டு மேடம் சாப்பாடை மாத்தினா இது ஒன்றும் வேலை செய்யாது. மீண்டும் மீண்டும் சாப்பாடை பற்றியா சார் சொன்னாரு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு ஹீலிங் சொன்னாலும் எவ்வளவு ரிமூவ் வந்தாலும் உணவை சரிப்படுத்தாட்டி நம்ம கிட்ட மாற்றம் வராது. மேடம் எல்லாம் ஃபேன் போட்டுக்கோங்க. ஏசி ஏசியை ஃபேன் போட்டு ஒன்றை போடுங்க. இதுதான் தப்பு. சவுண்டா பாருங்க. சர்ஜரி சில நேரங்களில் உறுப்புகளை அகற்றுதல், மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செய்தல் மற்றும் இது ஒரு பேருவாக இருக்கிறது. அதாவது சில நேரத்தில் நம்ம வந்து இந்த சர்ஜரி பண்றீங்களா, ஒரு உறுப்பு அகற்றணும் இல்ல உறுப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த மாதிரி சர்ஜரிக்கு நம்ம பண்றோம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. சரிங்களா? மயக்க மருந்துகள், ஆலோசனை and மயக்க மருந்துகள் மற்றும் பிற நம்பிக்கைகள். பிலீஃப் சிஸ்டம் எல்லாம் போவாங்க, காட்டுக்கு போவாங்க, காட்டுவாசி இதை பண்ணா சரியாயிடும், அதை பண்ணா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல சில விஷயங்கள் செய்யறாங்க. அகோரி பார்க்க போவாங்க, சித்தர் பார்க்க போவாங்க, காட்டுல எல்லாம் பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சா நமக்கு சரியாயிடும் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் மாற்று நம்பிக்கை முறைகள் அப்படிங்கிற. அப்புறம் தர்கா போவாங்க. தர்கா போயிருக்கீங்க? நீங்க முஸ்லீமா சார்? இல்ல, இந்து. தர்கா போயிருக்கீங்க? எந்த தர்கா போயிருக்கீங்க? சார் நான் முஸ்லீம் கேட்கிறேன். முஸ்லீம் கோயில் போயிருப்பாங்களா? ஏன் வர மாட்டீங்க? உங்க தர்கா போறாங்க, நீங்க கோயில் வர மாட்டாங்க. ஏன்னா மேடம் உங்க மைண்ட் அங்கதான் இருக்கு. அங்க பேய் ஓட்டுவாங்க, கோயில பேய் வர மாட்டாங்க. யார் கற்றுக் கொடுத்தா மேடம்? ஆச்சனா படம் பார்த்தீங்களா மேடம்? பார்த்தீங்களா? தமிழ் சாமி காமி கொடுக்கும், மாடு வரும், மாடு ஓடும், ரத்தம் வரும். ஆமா மேடம், கடைசியில் தர்கா தான் போவாங்க. ஆமா மேடம், இதெல்லாம் பார்த்து 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 நம்மலாம் நினைக்கிறோம் அங்கதான் போய் ஓட்டுவாங்க. உண்மையில மேடம் என்ன உண்மை சொல்ல இல்லை மேடம், தர்கா போய். ஆனா சுன்னிக்கு போக மாட்டாங்க தர்காவுக்கு. யாரும் தர்கா போவா? சுன்னியா ஷியாயா மேடம்? ஷியா. சுன்னி போக மாட்டாங்க. நீங்க சுன்னியா ஷியா மேடம்? தெரியாது. மேடம் ஒன்னு சுன்னி ஒன்னு ஷியா. அந்த ஷியா தான் வந்து தர்கா கும்பிடுவாங்க. ஈரான் போனாக்கா எல்லாமே ஒரு அந்த சமாதி மாதிரி போட்டு பெரிய கோயில் கட்டி வச்சிருப்பாங்க. சுன்னி வந்து அரப் சவுதி, அவங்க போக மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி இல்லை. அவங்களாம் போனதான் நல்லா சொல்றா. ஆனால் இவங்க வந்து போட்டுட்டு போயிருக்கேன். ஆயத்தோட போயிருக்கேன், இமாம் மேதாஸ் போயிருக்கேன், இமாம் மாலிக்கு போயிருக்கேன், இமாம் முஸ்லிம் எல்லாத்தையும் போய் உட்காந்து பார்த்து வந்துருக்கேன் மேடம். நான் எல்லாம் உலகத்துல பெரிய சமாதிக்கா மேடம்? பெரிய சமாதி. சமாதினா பெருசு. சமாதி இல்ல, மயானம். உலகத்துல பெரிய மயானம் எங்க மேடம்? பெரிய மயானம் ஈராக்ல 6 மில்லியன் சமாதி. 6 மில்லியன். 1 இல்ல மேடம், 6 மில்லியன். 1,500 acres of land for graveyard in Iran. Iran. போய் பாருங்க யூடியூப்ல. நான் போய் பார்த்து பேசியிருக்கேன். என்னென்ன போய் நீங்க பார்த்து நான் பேசிக்கிறேன். இந்த மாதிரி இருக்காங்க மேடம். போனெல்லாம் போவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, ஸ்மோக் போடுவாங்க. இது நடக்கலன்னு சொல்ல, நடக்கும். அந்த ஆத்மாக்களுக்கு எந்த ஆத்மா மேடம்? இந்த சமாதியான ஆத்மா இருக்கும். அது நல்லது செய்யும். சரிங்களா? ரைட். அப்புறம் இது வந்து கிறிஸ்டியன் பாவ மன்னிப்பு. கிறிஸ்டியானிட்டில
இதெல்லாம் பண்ணாதீங்க, இதுவும் பண்ணாதீங்க, பாதை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் மேல் மருத்துவ போய் காலக்கணிக்க பதிவு வச்சிருக்கீங்க? எத்தனை பேரு மேல் மருத்துவ கோயில போயிட்டு அவரை கால கழுவி தனியை குடிச்சிருக்கீங்க? பாப்போம். பாத பூஜை பண்ணாங்க. சொந்தக்கார போயிட்டு தண்ணி குடி சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப மகா தப்பு. இதெல்லாம் நாளைக்கு அந்த ஆத்மாக்கு எவ்வளவு கஷ்டப்படும் புரியாது. யாரும் காலை உழுவ கூடாது. அப்படி உழுவுனா உங்க அம்மா காலை உழுவு, அப்பா காலை ஓகே. ஆனா சும்மா அந்த குரு காலை போய் கூட்டுலாம் பண்ணாதெல்லாம் ரொம்ப மாத்தம். யாரும் உங்க காலை உட்கார உழுவக்கூடாது, சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு. யாரையும் காலை விழுந்து கும்பிட வேண்டாம்னு சொல்றாரு. நீங்களும் யார் காலை விழுந்து கும்பிட வேண்டாம் அப்படிங்கிறாரு. என் காலை உழுந்தா கூட அவங்க காலை உழுந்துருவாங்க. ஆமா, நீங்க தெரியாம பண்ணிட்டீங்கன்னா அவர் கமால் விழுந்துவார் சார். ஆமா, இறைவனா கர்மத்தினால நம்ம கஷ்டப்படுறோம், ஏழ்மையா பார்த்துக்கோம். ஆனா நம்மளால மனிதர்கள் இறைவனா இப்போ தெரியுது ஒரு கர்மம் நம்ம ஓகே வாங்கி தாண்டி கொண்டு நம்ம பார்த்து நல்லா இருக்கணும். அவ்வளோதான். ஓகே புரியுதுங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ நெருப்பு எவ்வளோ போடுறாங்க, அப்படியே தூக்கி உள்ள போடுறாங்க நெருப்புல. பார்த்தீங்களா? மந்திரா பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு சரிங்களா? பாருங்க இது எங்க வேணாது எத்தனை பேர் மிளகா வச்சிருக்கீங்க போயிட்டு? பொள்ளாச்சி பாலத்துல மசாலா கேப்பன் எத்தனை பேர் ஆச்சு மிளகா? அப்புறம் மதுரையில் ஒரு கோயில் காசு குட்டி கோயில். இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம நடக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்யாதுங்க அப்படிங்கிறார் சார். மிளகாய் அரைச்சி வைக்கிறதுனா உங்களுக்கு தான் வரும். ஆமா, திருப்பி வரும். எனக்கு தகுந்த மாதிரி மாறணும்னு நினைச்சு நான் ஒரு மிளகாய் அரைச்சி கோயில போட்டு வந்துட்டேன்னா அந்த கர்மா எதுக்காக நீங்க செய்யல அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வந்துடும். அப்படி செய்யாதீங்க. கூட்டு திண்டுக்கல் கூட்டு வாங்கி திண்டுக்கல் கூட்டு அப்படியா? கோயில போயிட்டு அந்த ஆத்மாவை கட்டிடுவாங்க. அவங்க நினைச்சு அந்த கூட்டை போட்டு சாவி தூக்கி போடுறாங்க. கூட்டிட்டாங்கன்னா அந்த ஆன்மா லாக் ஆயிடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆணி வச்சு அடிக்கிறீங்க. பெரிய ஆணி 2 அடி ஆணி இருக்கும் தெரியும். எந்த சோல் இப்போ வெட்டுறதோ அந்த சோலை எடுத்து அந்த சோலை கொண்டு ஒரு ஆணி எடுத்து பார்த்து போட்டு அடிச்சு அந்த சோலை நிறுத்திப்போம். என்னைக்கு ஆணி கெழுவுது அப்போ ஒன்று இருக்கு ஓட்டவனுக்கு. அந்த ஆணி வந்துச்சுன்னா ஓட்டிப்போம். ஆமா, நான் போயிட்டு ஆணில கொடுக்க போற பாருங்க. எல்லாரும் போகிறாங்க, போய் சேர்க்கிற சொல்ல போறேன். எவ்வளவு பாவம் அது. முடிய கொண்டு போய் மரத்துல கட்டுறது என்ன பண்ணுறதா? ஒரு மாதிரி முடிய கொண்டு கட்டுறான். அந்த அந்த மரத்தை எவ்வளவு ஆத்மா உட்காந்துருக்க மேடம். ரொம்ப தப்பு இதெல்லாம். யாரை கட்டி யாரும் செய்யக்கூடாது. சரிங்களா? அப்புறம் அங்க ஒரு இஷ்யூ இது ஊடு அகோரிகள் வந்து இந்த ஒரு உயிரை எப்படி அவங்க இது பண்றாங்க. அதே மாதிரி இப்போ கேரளா பண்ண வச்ச பத்தது குறிப்பா அவன். ஆமா, அப்படி கட் பண்ணி கொடுப்போம் சார். ஒரு மந்திரம் சொல்லி அப்படி எடுக்கிறார் சார். எடுக்கும்போது கூட சேர்த்து. ஆமா மேடம். இதுக்கு அவன் சுத்தி அவன் ஆத்மா இருக்கும். சோ இப்போ சுத்தி அவன் ஆத்மா அவன் ஆத்மா பண்ணோம். சார் இப்போ எடுக்கிறாங்கன்னா இத பாக்கியா இந்த பட மேடம் அகோரி போயிட்டு மட்டை போட்டு செத்து போவாங்க. அருந்ததி பாக்கலீங்களா? படப்பா ஆரம்பிங்க. அருந்ததி மட்டை ஓடி போட்டா அந்த எலும்பு வச்சு வச்சிருப்பாங்க. அது விட போடுறதுக்கு யார சொல்றது? பொம்மாயை சொல்றது. பொம்மாய் அவர் போடுறது கத்தி வருவாங்க. அடுத்த பேர் எடுத்து வருவாங்க. அந்த மாதிரி மேடம் நடக்கிற கதை. ஒரு மாவட்டத்துல ஒரு பொம்மை செஞ்சுருவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு ஊசி வச்சு குத்துறாங்கன்னா அந்த பிரச்சனை வந்துடும். அது குத்தம், அங்க குத்தம், ஆளு செத்து போயிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது விரக்தியில் இருக்கிறது. நம் ஆரோக்கியம், வெற்றி, செழிப்பு, பாதுகாப்பு மற்றும் பலவற்றுக்கான தீர்வை நாம் பல இடங்களில் தேடுகிறோம். அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா இங்க போனா சரியாயிடுமா, அங்க போனா சரியாயிடுமா, இவர் சொன்னா சரியாயிடுமா, அவர் சொன்னா சரியாயிடுமா, ஒரு இடத்துக்கும் தேடி போறோம். எதனால நமக்கு வந்து எதுவும் நடக்காம இருக்கிறது. ஆரோக்கியம் கிடையாது, வெற்றி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு. கர்நாடகால அப்பாவும் அம்மாவும்
பொம்பளை பிள்ளை கொண்டாங்க மேடம். ஆமா சார் பேப்பர்ல வந்து கர்நாடகா ஆந்திராவா தெரியல. அந்த அம்மா கர்நாடகா பொம்பளை பிள்ளை பண்ணாங்க.